இப்போலாம் டே ஸ்டார்ட் ஆகுறது இவரோட பிளெஸ்ஸிங்கில தான். மார்னிங் எழுந்தோனே இவருக்கு போய் குட் மார்னிங் சொல்லிட்டு, சாப்பாடு ஏதாச்சும் போட்டோன்னா அமைதியாயிடுவாரு. இல்லைனா கேட்ட வந்து நாக் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் என்னோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண வந்துருவேன். சாம்பார் செய்கிறதுனால கேரட், பீன்ஸு, முருங்கை, கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பார் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கேரட், பீன்ஸ் பொரியல், கொஞ்சம் புடலங்காய் பொரியல். மார்னிங்லேயே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து காய் எல்லாமே வந்து நான் சமைக்கும்போது கட் பண்ணி குடுத்துருவாங்க. அதனால வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷனாவே நான் சமைப்பேன். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவே இருக்கும். அன்னைக்கு ஜூஸ் கேட்டனால ஜூஸும் வந்து புழிஞ்சு குடுத்துட்டாங்க ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கட்டிட்டு, ஈவினிங்கா பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு ஒரு ஒரு குட்டி கார்டன் இருக்குங்க. அத நான் ஓரளவுக்கு மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன். அன்னைக்கு பெரம்பூர்ல வந்து ஒரு ஃபங்ஷன் போயிட்டுருக்கும்போது, இடத்துல வந்து ரூ. 40க்கு வந்து 4 செடி வாங்குனேன். எல்லா செடியும் வந்து ரூ. 10 தான் அதில வொர்த்து. எங்க இருக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். என்னென்ன செடின்னு சொல்லிட்டு. ஈவினிங்கா இவங்கள கூட்டிட்டு போயிட்டு தண்ணி ஊத்தலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா, 1/2 அன் ஹவர் முடிய வேண்டிய வேலைய 1 மணி நேரம் எனக்கு ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியா செம்பருத்தி மட்டும் பிரிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.